ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் சுஜிதா சிஸ்டர் செஞ்சு வின் பண்ணியிருந்த கோகோனட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தென்னம்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்காதனால எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காயை பயன்படுத்தி இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்ச பொருட்களை வச்சு இந்த புட்டிங்கை ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த ரெசிபிஸை நீங்களும் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கோகோனட் புட்டிங் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புட்டிங் செய்கிறதுக்கு நான் இந்தளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கணும். சுஜிதா சிஸ்டர் தென்னம்பூவில் தான் புட்டிங் செஞ்சுருந்தாங்க. எனக்கு சவுதி அரேபியாவில் தென்னம்பூலாம் கிடைக்காதுங்க. அதனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணி தான் இந்த புட்டிங் செஞ்சுருக்கேன். நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக இதே ப்ராசஸை தென்னம்பூவில் தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ கட் பண்ண தேங்காய் பீசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மையா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்ச தேங்காவை சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நமக்கு இந்த தேங்காயிலிருந்து நல்ல கெட்டியான முதல் பால் சொல்லுவோம்ல, அந்த தேங்காய் பால் தான் வேணும். 2 தடவை தேங்காய் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற புட்டிங் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பால் 1/2 லிட்டரு, அதாவது 2 கப்பு பால் இருக்கும். இப்போதைக்கு இந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் அகரகர் 7 கிராம், அதாவது 2.5 டீஸ்பூன் அகரகர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அகரகர் ரொம்ப குறைச்சி சேர்த்தாலும் இல்லைனா கூட சேர்த்தாலும் புட்டிங் பெர்ஃபெக்டாக வராது. அதனால் அகரகரை கரெக்டாக 7 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அகரகர் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு. இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஸ்க்கு பின்னாடி இருக்க இந்த பிளாக் கலர் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி கத்தியால் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் புட்டிங்கில் தேங்காய் கருப்பு கருப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பீஸை பெரிய கண்ணுள்ள துருவலில் துருவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே நீங்கள் தென்னம்பூ சேர்க்குறதா இருந்தால் தென்னம்பூவை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சமாக திருவினா மட்டும் போதும். இப்போ மில்க் பேனில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். சுகர் கரைஞ்சதும் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த அகரகர் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தேங்காய் பாலோட சுகர் அண்ட் அகரகர் நல்லா கரைஞ்சி திக்காயிருச்சு. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். தேங்காய் பாலோட மனம் போயிருங்கிறதுக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. இப்போ புட்டிங் குட்டான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை உடனே நான் இந்த மாதிரி ஒரு 3 பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை செட் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் இது செட் ஆயிரும். அடிக்கிற வெயிலுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கோகோனட் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.